உலகம் முழுவதும் இறப்பிற்கான காரணங்களில் ஒன்றாக இருப்பது பக்கவாதம். சரியான நேரத்தில் சிகிச்சையளிப்பதன் மூலம் மக்கள் பக்கவாதத்திலிருந்து தப்பிக்கலாம். ஒருவரை திடீரென தாக்கக்கூடியது இந்த பக்கவாதம். மறைந்திருந்து கொல்லும் நோய் இதுவாகும். இதன் ஆரம்ப அறிகுறிகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் பற்றி நமக்கு தெரிந்திருந்தால் பேரழிவை ஏற்படுத்தும் விளைவுகளை முன்கூட்டியே தடுக்கலாம். இதில் ஐசமிக், அதாவது குருதி ஊட்டக்குறைவு பக்கவாதம். இது 85% நபரை தாக்குகிறது. மூளைக்கு செல்ல வேண்டிய ரத்தம் உறைந்து ஆக்சிஜனும் ஊட்டச்சத்துக்களும் குறையும் போது இந்த பக்கவாதம் தாக்குகிறது. மூளையின் இரத்த நாளங்களில் ஏற்படும் முறிவால் இரத்த கசிவு பக்கவாதம் தாக்குகிறது. 55 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு பக்கவாதம் தாக்க அதிக வாய்ப்புள்ளது. ஆண்களை விட பெண்களே பக்கவாதத்தால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அதேபோல் குடும்பத்தில் யாருக்காவது மாரடைப்போ பக்கவாதமோ வந்திருந்தால் அவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். உடலில் அதிகப்படியான கொலஸ்ட்ரால், டயாபெட்டிஸ், தூக்கமின்மை, உடல் பருமன், மது மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கம் போன்ற காரணங்களாலும் பக்கவாதம் வர வாய்ப்புள்ளது. உடலின் ஒரு பகுதியில் மட்டும் முகம், கை கால்கள் மரத்து போதல் அல்லது பலவீனமாக இருத்தல், திடீரென பேச்சு குளறுவது, பார்வை குளறுபடி, ஒழுங்காக நடக்க முடியாமை, தள்ளாடுவது ஆகியவை பக்கவாதத்தின் ஆரம்ப அறிகுறிகளாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில் பக்கவாதம் தாக்கிய நபருக்கு முதலில் சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் இரத்த பரிசோதனை எடுப்பார்கள். இதை வைத்தே பக்கவாதத்தின் வகை மற்றும் தீவிரத்தன்மையை தெரிந்து கொள்ள முடியும். பக்கவாதம் தாக்கியுள்ளது என தெரிந்ததும் உடனடியாக மருத்துவமனை செல்லுங்கள். எக்காரணம் கொண்டும் மருத்துவமனைக்கு செல்ல தாமதிக்காதீர்கள். தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் மூளையின் செயல்பாடு குறைந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இது குறித்தான மேலும் சில விவரங்களை அறிந்து கொள்ள மருத்துவர் புகழேந்தியிடம் சத்தியம் டிஜிட்டல் குழு கலந்துரையாடியது. அது தற்பொழுது உங்களுக்காக. அதாவது இப்ப ஸ்ட்ரோக் அப்படிங்கறதுனா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மூளையில ஏதோ லெவல்ல ஏன்னா மூளை எப்பயுமே அதுக்கு குளுக்கோஸ் தேவை, ஆக்சிஜன் தேவை. இது ரெண்டும் இல்லாம அதால உயிர் வாழ முடியாது. 3 to 5 நிமிஷம் வரைக்கும் தான் அது இல்லாம உயிர் வாழ முடியும். இல்லன்னா இறந்து போகும் மூளை செல்கள் எல்லாம். அப்ப என்ன ஒரு பெயின் பிரச்சனை இருக்குன்னா, அப்ப இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏதோ உள்ள மூளைக்கு ரத்த ஓட்டம் போகாமலோ குளுக்கோஸ் போகாமலோ அந்த மாதிரி இருந்தா மூளையில இருக்கக்கூடிய நரம்பு மண்டல செல்கள் இறந்து போகும். அததான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, இது என்ன இருக்குன்னா, அதாவது ரத்த குழாய் ஒரு ரத்த அழுத்தம் அதிகமாகி ரத்த குழாயில வெடிப்பு ஏற்பட்டு ரத்த கசிவு ஏற்படுறது. இப்ப அடிபட்டு கூட அது வரலாம், அப்படிங்களா? அப்படி வரலாம். ஒண்ணு. இன்னொன்னு அதாவது ரத்த குழாய வீக்கா இருக்கும், ஏவி மால்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டரியோவீனஸ் மால்ஃபர்மேஷன்ஸ். அதாவது ரத்த குழாயினுடைய அதாவது அது வளர்ச்சியின் போதே கூட அது வீக்கா இருக்கும். அப்ப அதுல இருந்து அனியூரிசம்ஸ் சொல்லுவாங்க, அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. அப்ப அதுல இருந்து அந்த இதுல ரத்த குழாய் ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அது வீக்கா இருக்கனால வெடிப்பு ஏற்பட்டு அதுல இருந்து ரத்த கசிவு வருது. ரத்த கசிவு வந்தாலுமே கூட நம்மளுக்கு என்ன ஆகும்னா மூளையினுடைய சில பாகங்களுக்கு ரத்த ஓட்டம் போகாது. அதை ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாம இன்னொன்னு ரத்த குழாயில அடைப்பு, திராம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. இல்லன்னா வேற எங்கேயோ அதாவது கிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தம் உடையதும் இருக்கும், ஆனா இருதயத்துல இருக்கலாம். ஆனா அங்கிருந்து அது தனியாகி அது அங்கிருந்து அது பை சம் ஃபோர்ஸ் அது தனியா அங்கிருந்து அது எங்கேயாச்சும் ரத்த குழாய் மூலமா அதாவது அது பயணப்படும் போது எங்கேயாச்சும் போய் கடைசி ஒரு இடத்துல போய் சிக்கிக்கும். அப்ப அந்த எந்த இடத்துல மாட்டிக்கிறதோ ரத்த குழாயில அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பகுதிக்கு ரத்த ஓட்டம் போகாம போயிடும். அப்ப அதனால அந்த ஸ்ட்ரோக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான காரணங்களுக்காண்டி தான் அதாவது ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வரும். இந்த ஸ்ட்ரோக் வர்றது எந்த வயசு சார்ந்தவங்களுக்கு அதிகமா காமனா நான் சொன்ன மாதிரி நான் புரிஞ்சுக்கணும். இது அதாவது ஒண்ணு, ஸ்ட்ரோக்குக்கு 2 காரணம் சொன்னேன். ஒன்னு ரத்த கசிவு, இன்னொன்னு ரத்தம் உறைஞ்சி போறதோ அடைச்சிக்கிட்டு ரத்தம் போகாம இருக்கிறது. இது பெரும்பாலும் வயது ஆக தான் இதற்கான பாதிப்பும் அதிகமாயிட்டே போகும். அதுக்கான சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கறது சொல்றாங்க அவங்க. உதாரணத்துக்கு ரத்த கொதிப்பு இருக்கு, சக்கரை நோய் இருக்கு, ஸ்மோக்கிங் இருக்கு, அதாவது கொலஸ்ட்ரால் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதாவது கண்டிப்பா அதாவது அவங்களுக்கு இன்னுமே கூட கூடுதலா இந்த மாதிரியான ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப சின்ன குழந்தைங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு எல்லாம் மிக மிக குறைவு தான். அது சில வியாதிகள்ல வரலாம். அதாவது அந்த மாதிரியான ஸ்ட்ரோக் அதாவது குறிப்பா ரத்த குழாய்களை பாதிக்கக்கூடிய சில வியாதிகள் இருக்கு. அந்த மாதிரி இருந்தா இளம் வயசுல கூட வரலாம். ஆனா பொதுவா இளம் வயசுல வர்றது ரேர் தான். அதே மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சில சமயம் ஹிமாஞ்சியோமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்த குழாயினுடைய அதாவது அது இதே ஸ்ட்ரக்சரே நம்ம வீக்கா இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருந்தா சின்ன வயசுல கூட சில சமயம் ரேரா ஸ்ட்ரோக் வரும். ஆனா காமனா ஸ்ட்ரோக் இந்த இதுல சின்ன வயசுல வராது.
அது வந்து பெரிய வயசுல தான், அதாவது வயசு ஆக கூட்டிட்டே போகும். ஏன்னா வயசு ஆக வந்துன்னா அந்த ரத்த குழாயுடைய தடிமன் வந்து குறைஞ்சிட்டு வரும். ஏன்னா கொலஸ்ட்ரால் மற்றது எல்லாமே டெபாசிட் ஆகி அதாவது ரத்த அந்த ஓட்டத்தை வந்து அது வந்து குறைக்கும். அப்ப வயசாக தான் அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப வந்து இந்த பக்கவாதம் வந்து ஆண்களுக்கு அதிகமா ஏற்படுதா இல்ல பெண்களுக்கு அதிகமா ஏற்படுதா அப்படின்னு சார்? இல்ல பொதுவா பாத்தீங்கன்னா பக்கவாதம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படி நம்ம கணக்கு சொல்ல முடியாது. பொதுவா நான் சொன்ன மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நான் சொன்னேன் உங்களுக்கு. அதாவது அதை வச்சுதான் அவங்க சொல்லுவாங்க. அது இப்ப உதாரணத்துக்கு அது ஆண்களுக்கு இருந்தாலும் சரிதான், பெண்களுக்கு இருந்தாலும் சரிதான். இதுல சில சிக்கல்கள் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து அதாவது இப்ப இப்படி வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு வந்து சில குறிப்பிட்ட சூழல்ல வந்து அவங்களுக்கு அதிகமா வரும். உதாரணத்துக்கு வந்து அதாவது டெலிவரிக்கு அப்புறமா அதாவது வெயின்ல வந்து கிளாட்டிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா, செரிபிரல் வெயின்ல வந்து கிளாட்டிங் வர்றதுக்கான வாய்ப்பு வந்துன்னா அது வந்து பெண்களுக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து ரத்த சோகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி வந்து அதாவது டெலிவரிக்கு அப்புறமா வந்தோம்னா இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து ரத்த சரிப்பட்டக்காண்டி ரத்த அணுக்கள் வந்து புதுசா உற்பத்தி ஆகும். ஆனா அதுக்கு வந்து அந்த ஒட்டிக்கொள்ளும் தன்மை, ஸ்டிக்கிங் நேச்சர்னு சொல்லுவாங்க, அது அதிகமா இருக்கும். அப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கணும். சில வந்து ஏன்னா இது எதுக்கு நான் சொல்றேன்னா வந்து இவங்க வந்து சில ஆக்டர்ஸே அதுல இறந்திருக்காங்க, பாவம் எல்லாம் இறந்திருக்காங்க. ராஜ்பாபருடைய ஒய்ஃப் எல்லாம் அவங்க அதனாலதான் இறந்தாங்க அவங்க. சோ அதெல்லாம் இது எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி வந்து அதாவது டெலிவரிக்கு அப்புறமா வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த ஹார்மோனல் பில்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய முக்கிய பிரச்சனையே வந்து இந்த மாதிரி கிளாட் ஃபேக்டர் வர்றதுதான் வந்து, அதாவது கிளாட்டிங், ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் எடுக்கிறதும் வந்து மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் வச்சுக்கோங்க. நம்ம பெண்களுக்கு அந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ஆனா அதை தவிர பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்ததுதான், பிபி இருக்கிறதோ, சுகர் இருக்கிறதோ, கொலஸ்ட்ரால் இருக்கிறதோ, இல்ல ரத்த குழாயில அதாவது ஆண்களுக்கு ஸ்மோக்கிங் இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு ஃபீச்சரா இருந்துச்சு. இதெல்லாம் இருந்தா அது வந்து கூடுதல் பாதிப்பு அவங்களுக்கு வரும். ஓகே சார், இப்போ இந்த பக்கவாதம் வர்றதுக்கான அறிகுறிகள் என்னென்ன இருக்கும் சார்? அறிகுறிகள் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அதாவது ஆரம்பகட்ட அறிகுறிகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 2 இது இருக்குங்க. இதுல டிரான்சியன்ட் இஸ்கிமியான்னு சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா டெம்பரரியா பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து தலை சுத்தல், மயக்கம், நம்மளுக்கு என்ன மயக்கம் போட்டு விழுந்துறது அப்படிங்கிற மாதிரி வந்து வரும் அது. ஆனா டிரான்சியன்ட் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் வந்து அதாவது அதெல்லாம் வந்து 24 hours இல்லைன்னா 48 hours ரெக்கவரி வந்துடும் டோட்டலா. அது ரத்த ஓட்டம் போகாம இருக்கு, கொஞ்ச நேரம் அதான் வந்துடும். ஆனா பொதுவா இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரோக் வந்து அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணா சடனா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வீக்னஸ், அதாவது ஒரு ஒரு சடனா இருக்கும், அது ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதாவது ஒரு வீக்னஸ் அதிகமா இருக்கும். கை காலை வந்து தூக்க முடியாம போலாம். எங்கேயாச்சும் வந்து நம்மளுக்கு வந்து மரத்து போற தன்மை அப்படிங்கிறது இருக்கலாம். சடனா வரும் அது மரத்து போற தன்மை அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி வரலாம் நம்மளுக்கு. அதே மாதிரி அதாவது கண்ணுல வந்து துடிப்பு அந்த மாதிரி வரலாம். சில சமயம் வலிப்பு அப்படி கூட வரலாம். அது அதே சமயம் வந்து அதாவது வாய் வந்து லேசா கோணிட்டு போற மாதிரி இருக்கலாம், அப்படி மாதிரி இருக்கலாம். பேச்சுங்கிறது வந்து அதுல வந்து சரியான ஒரு தெளிவு இல்லாம குளர்ற மாதிரி அந்த மாதிரி வரலாம். வந்து தலை வலி, சிவியர் ஹெட்டேக் வந்து ஸ்ட்ரோக்ல வந்து சிவியர் ஹெட்டேக் அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான காரணமா இருக்க முடியும். அப்ப இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம வந்து அதாவது அது இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம மனசை வச்சுக்கணும். மனசை வச்சுட்டு அதான் இந்த ஸ்ட்ரோக்ல வந்து அது கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அதாவது இவ்வளவு களவு இருக்குன்னு இருக்கிறது மாதிரி பொதுவா 4 மணி நேரத்துக்குள்ள வந்தோம்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சை கொடுத்தா அதாவது பலன்கிறது வந்து நல்லா இருக்கும். அதான் அந்த கோல்டன் அவர் கட்டத்திலே கண்டுபிடிச்சு சிகிச்சை கொடுத்தோம்னா பலன் நல்லா இருக்கும்னு சொல்ல வரீங்க? ஆமாமா, அதாவது 4 மணி நேரத்துக்குள்ள வந்தோம்னா அதாவது சிகிச்சை வந்து தொடங்கப்பட்டது, அதை கண்டுபிடிச்சு தொடங்கப்பட்டதுன்னா அது முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ஆமா, அப்ப வந்து நம்ம இதெல்லாம் மனசுல வச்சுட்டு உடனடியா வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து அதுக்கான சிகிச்சையை தொடங்குறது அப்படிங்கிறது வந்து அது சரியான விஷயமா இருக்க முடியும். ஓகே புகழேந்தி சார், பக்கவாதத்துக்கும் நம்ம உணவு எடுத்துக்கிறோம்ல சார், இன்டேக் எடுத்துக்கிறோம்ல, அதுக்கும் ஏதாவது? இல்ல அதாங்க சரி, பொதுவா வந்து அதாவது உணவு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து அதாவது அவங்க இதாங்க சொல்றாங்க, அவங்க அதாவது கொழுப்பு அதிகமா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வந்தோம்னா கண்டிப்பா வந்தோம்னா அதாவது கொழுப்பு கொலஸ்ட்ரால்ங்கிறது வந்து அதிகமா வந்தோம்னா அதாவது டயட்ல நம்ம எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துன்னா ரத்த குழாயில படியும் வந்தோம்னா அப்ப ரத்த குழாய் சுருங்கும். அந்த அளவுல வந்து கொழுப்பு வந்தோம்னா ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு சொல்றாங்க. அதாவது ஸ்மோக்கிங்கும் அதான் சொல்றாங்க, ரத்த குழாயில வந்து பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. இப்ப ரத்த கொதிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருந்தாலுமே வந்தோம்னா உங்களுக்கு வந்தோம்னா அதாவது ரத்த குழாய் வந்தோம்னா அது வெடிப்பு ஏற்பட காரணம் இருக்குல்ல, அந்த அளவுல உப்புங்கிறது வந்தோம்னா அதுவும் பிரச்சனையா இருக்கலாம் அப்படிங்கறது நம்ம வந்து பார்க்க வேண்டியது. ஓகே சார், இப்போ நமக்கு வந்து பக்கவாதம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா எந்த மாதிரியான சிகிச்சைகள் நமக்கு தருவாங்க நமக்கு சரியா போகணுங்கிறதுக்காக? இல்ல பொதுவா பாத்தீங்கன்னா அதாவது அதான் அதை 2 பிரிப்பாங்க, ரெட் இன்ஃபாக்ட் இல்ல ஒயிட் இன்ஃபாக்ட் அப்படின்னு 2 பிரிப்பாங்க அவங்க. அதாவது
அதாவது ரெட் இன்ஃபாக்ட் அப்படிங்கன்னா என்னன்னா ரத்தம் கசிஞ்சு வெளியே வந்துடும். ம். அப்போ வந்து அதாவது அது அந்த இடம் பார்த்தா ரெட்டா இருக்குங்கிறது ரெட் இன்ஃபாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ரத்த ஓட்டம் சில பகுதிக்கு போகாது. ஒயிட் இன்ஃபாக்ட் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ரத்த ஓட்டம் வந்தோம்னா, அதாவது ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டோ இல்லைன்னா த்ராம்பஸ் இல்லைன்னா எம்போலிசம் வேற எங்க இருந்தோ வந்தோம்னா அந்த ரத்த குழாயில வந்தோம்னா ஒரு அடைப்பு ஏற்பட்டு அது ஒரு இடத்துல இருக்கும். ஆனா அது டிஸ்லார்ஜ் ஆகி வேற இடத்துல போய் அடைச்சுக்கிட்டாலும் அந்த மாதிரி இருக்கும். அது அப்ப பொதுவா வந்தோம்னா அந்த மாதிரி எதுக்காண்டி வருது அப்படிங்கிற மாதிரி பாப்பாங்க அவங்க. இப்ப அதுதான் உதாரணத்துக்கு எந்த காரணங்கிறத பார்த்து அதுக்கு உடனடியாக சிகிச்சை கொடுக்கணும். உதாரணத்துக்கு சுகர் அதிகமா இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். பிபி அதிகமா இருந்தா இமீடியட்டா அதை கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு இதை வந்து பிபி சுகர் இதெல்லாம் ரொட்டீனா அவங்க பாப்பாங்க. இந்த மாதிரி வருதா இல்லையாங்கிறத பார்த்து அதை குறைக்கிறதுக்கான நடவடிக்கை வந்து குறிப்பா பிபி சொல்றேன் நான். அப்ப அதிகமா இருந்தாலும் அதை குறைக்கிறதுக்கான நடவடிக்கை வந்து நம்ம முன்னாடியே நம்ம எடுக்க வேண்டியிருக்கோம். ஒண்ணு அந்த மாதிரி பாக்கணும். இன்னொன்னு வந்து இந்த ஸ்ட்ரோக்கு வந்து எப்பயுமே கண்ணு ஆப்தல்மாஸ்கோபின்னு பாக்குறது வந்து ரொம்ப அதுமே வந்து ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா இன்ட்ராக்ரனியல் பிரஷர்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன கூடி இருந்தா அது வந்து இந்த ஆப்தல்மாஸ்கோபில தெளிவா தெரியும். அது அதனால அது வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து ஒண்ணு நம்ம வந்து பாக்கலாம். வந்து அந்த மாதிரி ஒண்ணு இருக்காங்கன்னு நம்ம பாக்கணும். அதாவது அப்ப ரெண்டாவது வந்து அதாவது இப்ப திராம்பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரத்தம் உடைதல் இருக்குன்னா உடையாம இருக்கக்கூடிய நம்ம மருந்து அது மாதிரி கொடுப்பாங்க அவங்க. ஆமா அந்த மாதிரி இது வந்து ரத்தம் உடைதல் இருக்கு அதனாலதான் வந்து பாதிக்கப்படுதுன்னா ரத்தம் உடையாம இருக்கிறதுக்கான மருந்து கொடுப்பாங்க. இப்பெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா அவங்க வந்து திராம்பக்டமி அந்த அளவுக்கு அவங்க பேசுறாங்க. அவங்க அதாவது சர்ஜிக்கல் மெத்தட்ல வந்து போய் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்தோம்னா எந்த ரத்த ஓட்டம் இருக்கோ அதே வந்து கண்டுபிடிச்சு உடனடியா வந்தோம்னா அந்த போய் வந்தோம்னா திராம்பக்டமி அதே வந்து அந்த அடைப்பை வந்து சரி செய்யற அளவுக்கு சர்ஜரி பண்ற அளவுக்கு இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அட்வான்ஸ்டா அந்த லெவல் வரைக்கும் இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்ப கடைசியா ஒரு கேள்வி. இந்த பக்கவாதம் நம்மள தாக்காம இருக்கணும் நம்ம எந்த மாதிரியான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கணும் சார்? பொதுவா ஒண்ணுங்க, அதாவது நம்ம என்ன பாக்கணும்னா நான் அதாவது இப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்களாங்க, அதாவது என்ன எது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்றேன் நான். சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, ஸ்மோக்கிங் இருக்கு, ஆல்கஹாலிசம் இதெல்லாம் மற்றதெல்லாம் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும். அப்ப இந்த மாதிரியான இது நோய்கள் வராம இருக்கிறதுக்கான நம்ம பார்க்கணும். பொதுவா வந்து நடைபயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்களா, அது எப்பயுமே வந்து ரத்த ஓட்டத்தை வச்சுக்கிறது உதவும். அப்ப நம்ம வந்து என்ன பாக்கணும்னா வந்து ஒரு ஹெல்த்தி உணவு அந்த மாதிரிலாம் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அது எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலன் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். உடற்பயிற்சிங்கிறது மிக மிக முக்கியம் அப்படின்னு என்ன கண்டிப்பா சொல்ல நான் கடன்படுறேன். அதே மாதிரி தண்ணி சாப்பிடுறது, தண்ணி எடுத்துக்கிறது அதெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ட்ரெயின் ஜெர்னிலாம் நம்ம போகும்போது நம்ம சில சமயம் பண்ணி விட்டுறோம். அவங்க ஜெர்னி வந்து தூங்குவாங்க, நைட் ஒண்ணும் தெரியாது, காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தா கை கால் வராது. அப்படி அதாவது அதுல இதையும் சொல்லுவாங்க. சடனா வந்ததுன்னா அதுக்கு காரணம் வந்து பெரும்பாலும் அதாவது ரத்த குழாய் வெடிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சடனா வந்ததுன்னா இல்ல இந்த மாதிரி ஒரு நைட்டு தூங்கி வந்ததுன்னா அது பெரும்பாலும் வந்ததுன்னா அது ரத்த குழாயில அடைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை வச்சு அப்படி சொல்ல முடியும். அப்ப நம்ம இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல வந்தோம்னா, அதாவது நம்ம வந்து ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் வந்து மெயின்டைன் பண்றது வந்து எப்பயுமே நம்மளுக்கு நல்லது. நடைபயிற்சிங்கிறது முக்கியம். நம்ம உணவுல சொன்ன மாதிரி கூடிய உப்பு, கொழுப்பு கட்டுப்பாடும் முக்கியம் நம்மளுக்கு. ஓகே சார், உங்களோட தகவலை விரிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்.